ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய இணைப்பு இணைப்புகளை சேர்த்து தான் கிரகங்களுடைய இணைப்பு. இந்த கிரகங்களுக்கு இணைப்புகள் போல் தான் பஞ்சபூதங்களுடைய இணைப்பு. பஞ்சபூதங்களுடைய இணைப்பு தான் கிரகங்களுடைய இணைப்பு. அதனால இந்த கிரகங்களுடைய இணைப்புகளை பொறுத்து நமக்கு தரக்கூடிய பலன்கள் மாறிக்கொண்டே இருக்குமே ஒழிய ஒரே அடியாக யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் இறைவன் கொடுக்கறதில்லை. ஒரு கிரகத்தால் ஒரு நன்மை செய்ய முடியும், ஒரு கிரகத்தால் அதே நேரத்தில் தீமை செய்ய முடியும். ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேரும்போது நன்மையை செய்யலாம், ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது தீமையை செய்யலாம். அதாவது நெருப்பு எரியும் போது மழை பெய்தால் நெருப்பு அணைஞ்சிடும், காற்று வீசினால் நெருப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி இன்னைக்கு சூரிய பகவான் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கும்போது வாயு பகவானுடைய குரு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால், சூரியனும் குருவும் சேர்ந்தால் நமக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். அதே டைம் இதே மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒருவருடைய இந்த உலகத்துல எல்லாருமே ரொம்ப ஜாலியா வாழலாம்னு நினைக்கிறீங்களா? அது தப்பு. இந்த உலகத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறது தான் இறைவன் நம்மளை இங்க அரித்திருக்காரு, படைத்திருக்காரு. கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், நஷ்டத்தையும் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம், பெரிய பெரிய சாமரான் தேகிகள்லாம், ரிஷிகள் முனிவர்லாம் என்ன சொல்றாங்க? நல்லது வரும்போதும் கெட்டது வரும்போதும் தாங்கி கொண்டு இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாமே இறைவன். ஒரு நேரம் குழந்தைய நம்ம கொஞ்சறாங்க அப்பனும் அம்மையும், கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஏன்ட்டு அடிக்கிறாங்க. அதனால என்ன, ஒரு நேரத்தில் அடிப்பாங்க, ஒரு நேரத்தில் கொஞ்சுவாங்க. அதே மாதிரி இறைவன் மனிதனுக்கு ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் கொடுப்பார், ஒரு நேரத்தில் கொஞ்சம் அப்படி நேரம் தெரியலன்னா கொஞ்சம். எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா, கஷ்டத்தால் தான், சில கஷ்டங்களை கொடுத்தால்தான் மனிதன் மனிதனாக திருந்த முடியும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் மனிதனுக்கு சில கஷ்டம். சில புராணங்கள் எல்லாம் பார்த்துறீங்க, கடவுள் அவருக்கு வயத்த வலியை கொடுத்து அவரை திருத்திட்டாரு, கடவுள் அவருக்கு நோயை கொடுத்து திருத்திட்டாரு, அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருங்க, கஷ்டத்தை பட்டு அந்த கஷ்டத்தினால எல்லாத்தையும் அனுபவித்து இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்றத தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டு நல்லா வாழ வைக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை திருத்துறதுக்கு இறைவன் பயன்படுத்தக்கூடிய வழிமெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம்ன்றது. இந்த கஷ்டம்ன்றது ஒரு சிறு படிப்பினை, பிராக்டிக்கல் தானே தவிர அதுல எந்த விதமான கஷ்டம் சொல்லி நீங்க அழுது புரண்டாலும் விதி என்பது அனுபவித்தே ஆக வேண்டும். அது இறைவன் நமக்கு கொடுப்பது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் பல இன்பங்களும் துன்பங்களும் மாறி நல்ல இன்பமான வாழ்க்கையை அமையும் வாய்ப்பு வந்து சேரும்.